ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் அவர் பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு நான் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வந்த யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஏன் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும்? செய்தியினுடைய தலைப்பு ஏன் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுனால் நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன என்பதை குறித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்றீங்க? தினந்தோறும் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். இரவு தூங்கும் போது ஜெபம் பண்றோம். இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு மணி நேரம் சங்கிலி ஜெபம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? நம்முடைய ஆலயத்துல ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நபரும் 1 மணி நேரம் என்ன செஞ்சிருக்கோம்? டைம் எடுத்திருக்கிறோம். யாரெல்லாம் டைம் எடுத்திருக்கிறீங்க? 1 மணி நேரம் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாரு? சரி, ஓகே. எடுத்தவங்க நான் 1 மணி நேரம் அந்த டயத்துல ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க யாரு? உண்மைதானா? நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எடுத்த நேரத்துல சரியாய் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை மணிக்கு நீங்க எடுத்திருந்தாலும் சரி, அத்தனை மணி நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிலர் சொல்லும் போது சொல்றீங்க, எங்களால எந்திரிச்சு ஜெபம் பண்ணவே முடியல அப்படின்னு சிலர் என்ன செஞ்சீங்க? சொன்னீங்க. உண்மைதான். இது ஒரு போராட்டமான ஒரு காரியம் தான். எப்பவுமே பிசாசுக்கு தெரியும், ஒரு கூட்டம் ஆண்டவருடைய நாமத்துல கூடுதுன்னா அந்த கூட்டத்தை சதற அடிக்கணும்னு பிசாசு போராடிக்கிட்டே என்ன செய்வான்? இருப்பான். அதனால நமக்கு ஜெப நேரங்கள்ல கனநத்திரையை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், கொட்டாவியை என்ன செய்வான்? கொண்டு வருவான், வேற வேற யோசனைகள் என்ன செய்வான்? கொண்டு வரும். அதனால நீங்க அதையெல்லாம் என்ன செஞ்சிருங்கன்னா சர பிடிச்சிட்டு சொல்லுங்க, என்ன பிடிச்சிட்டு? சர பிடிச்சு உள்ள வச்சுட்டு கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உட்காந்துட்டு ஜெபம் பண்ணா தூக்கம் வந்துருச்சுன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க? சொல்லுங்க. தூக்கம் வரும். அப்படி உனக்கு நான் மகா கும்பகர்ணன் எனக்கு தூக்கம் வந்துதான் ஆகும் அப்படின்னா எந்திரிச்சு நடந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்படியே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா கதவை பூட்டிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டாச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, எப்படியாவது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யற வரை ஜெபம் பண்ணுங்க. மே மாச கூட்டம் முடிகிற வரை ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? அதுக்காக தான் உங்க பாஸ்டர் கடைசி நேரத்துல கூட உங்க எல்லாருக்காகவும் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம், ஏன் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. சிலர் 5 நிமிஷம் ஜெபம் பண்றாங்க, சிலர் அரை மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, சிலர் 1 மணி நேரம் என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. நான் கடந்த நாட்கள்ல போன வாரம் ஒரு தங்கச்சிட்ட கேட்டேன், என்னம்மா நீ இருக்கிற இடத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? டெய்லி ஜெபம் பண்ணுவியான்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணுவேனே அப்படின்னு சொன்னாங்க. நல்லது. அடுத்த கேள்வி நமக்கு என்ன செஞ்சிடும்? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, நான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வேன்? சொல்லுங்களேன். எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். அப்ப அடுத்த கேள்வி எனக்கு வருது, ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு நேரம் வேலை பார்க்குற? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்குற? நமக்கு வேலை பார்க்குற நேரங்கள் அதிகம், சம்பாத்தியங்கள் அதிகம், எல்லாமே நமக்கு அதிகமா இருக்குது. ஆனா தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நேரங்கள் நமக்கு குறைவாக இருக்கிறது. அந்த நிலைமைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் மாற்றி போடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இப்படி எல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும்
நாம் அநேக நேரங்கள்ல நாம் நன்மைகளை என்ன செய்கிறது இல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல. நம்ம அநேக நேரங்கள்ல ஆண்டவர் சமூகத்துல நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம், அல்லது தேவனுடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம், அல்லது காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் அநேக நேரங்கள்ல பலனை பெற்றுக்கொண்டாலும் சில நேரங்கள்ல தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காதவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். உண்மைதானா? உண்மைதானா? ஆனா நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா அதினதின் காலத்துல அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நமக்கு எப்ப என்ன எது எந்த இடத்துல தேவையோ அதை அப்ப அவர் அந்த இடத்துல சிறப்பா நமக்காக செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம். வேதாகம் கொண்டு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். வெளியில இருக்கிறவங்க சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நல்லா கவனிங்க. நான் ஏன் ஆண்டவருக்கு காத்திருக்கணும்னா அவர்தான் என்னை ரட்சிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அப்படின்னா அவர்தான் எனக்கு பதில் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏன் ஆண்டவர் சமூகத்துல தினந்தோறும் நான் காலையிலும் மாலையிலும் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் என் அங்கலாய்ப்பை கேட்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்னால் தேவனுடைய சந்நிதியில் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவள் ஊற்றிவிட்டு அவள் கடந்து செல்லும் பொழுது ஏலி இப்படியாய் சொல்லுகிறார், அவரிடத்துல வேண்டின, அவரிடத்துல ஜெபித்த உனக்கு நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே பக்தனாகிய சாலமோன் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் தீமைக்கு நீ சரிகட்டுவேன் என்று என்ன செய்யாத, சொல்லாத. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். எதற்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு எதிர்த்து நிற்க வேண்டாம்? தீமைக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நாம் எளிமையானவர்கள் அல்லது நாம் பலவீனமானவர்கள், நம்மளை விட வசதி படைத்தவர்கள், நம்மளை விட அதிகாரம் படைத்தவர்கள், நம்மளை விட செல்வாக்கு படைத்தவர்களோடு போராடி நாம் அவர்களை மேற்கொள்ள ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்துல நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, தேவனுடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றி விடும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராய், நமக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவராய், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராய், நமக்கு திட நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவராய், நம்மை என்றென்றும் வழி நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கே காத்திரு. யாருக்கு காத்திரு சொல்லுங்க பாருங்க. குதிரையினுடைய பலத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது, நம்மள்கிட்ட இருக்கிற செல்வத்தினாலே நாம் மீட்கப்பட முடியாது. ஆனால் நமக்கு இருக்கிற, நாம் ஆராதிக்கிற தேவனால நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை என்ன செய்வார் சொல்லுங்க, ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில இரவுல எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உண்மையா சொல்றீங்களா? பொய் சொல்லக்கூடாது. எங்க இருக்கு பொய் சொல்லக்கூடாது? தேவ சமூகத்தில இருந்து என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறது நமக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு எப்படி இருக்கு சொல்லுங்களேன்? கஷ்டமா இருக்கா, இஷ்டமா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. இஷ்டமா இருக்குன்றவங்க எத்தனை பேரு? நீங்க சொன்ன டயத்துக்கு நாங்க வீட்டுக்கு வர போறோம் பாருங்க. கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? யாருக்குமே இல்லையா? கஷ்டமா இருந்தாலும் சொல்லுங்களேன். இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு சில டிப்ஸ் என்ன செய்யறேன் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை நடத்தி வந்த வழிகளுக்காக ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் என்ன செய்யுங்க, துதிங்க. இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் ஆரம்பிச்சு இந்த 3வது மாதம் 3வது வாரம் வரைக்கும் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இவைகள் ஒவ்வொன்றா எண்ணி ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ண. ஒண்ணும் இல்லை, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே என்ன செய்யுங்க, 10 நிமிஷம் ஆண்டவரை நல்லா துதிங்க. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யுங்க,
துதிங்க. அடுத்து மீதி ஒரு 20 நிமிஷம் ஆண்டவரை நல்ல பாடல்களால என்ன செய்யுங்க, பாடுங்க. ஒரு 20 நிமிஷம், மிஞ்சினா 3 பாட்டு, இல்லைன்னா 2 பாட்டு தான் என்ன செய்யும். ஒரு பாட்டு பாடுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ஒரு பாட்டு பாடுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அரை மணி நேரம் நம்மளை விட்டு கடந்து போயிடும். எவ்வளவு நேரம் போயிடும் சொல்லுங்க? என்ன புனிதா, இன்னையில இருந்து போய் அப்ளை பண்ணி பார்க்கணும். அரை மணி நேரம் என்ன செஞ்சிடும், கடந்து போயிடும். அடுத்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த அரை மணி நேரத்துல நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டம் வைத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் நம்மள்ட்ட இருந்து ஈஸியா என்ன செஞ்சிடும் போயிடும். 1 மணி நேரம் நம் தேவ சமூகத்துல தாராளமாக நம்ம ஜெபிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு? 10 நிமிஷம் ஆண்டவர் என்ன செய்யுங்க, துதிங்க. 20 நிமிஷம் ஆண்டவரை பாடுங்க. மீதி அரை மணி நேரம் உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. மே மாதம் நடக்கிற கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. திரளான விசுவாச பிள்ளைகள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்க இருந்து ஊழியம் செய்கிறவர்களுடைய அந்த சுகபல ஆரோக்கியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்க அரை மணி நேரம் தாராளமா என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தேவ சமூகத்துல உங்க வேதத்தை எடுத்து உட்காருங்க. வேதத்தை எடுத்து என்ன செய்யுங்க, உட்காருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க ரெகுலரா வாசிக்கிற வேத பகுதி எடுத்து உட்காந்து அந்த பகுதியை வாசிச்சுட்டு பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல அமைதியா உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் உண்மை. இதுதான் என்னது உண்மை. நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்காராம நம்ம வருவோம், முழங்கால் போடுவோம், ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு சொல்லுவோம், போயிட்டு வர ஆண்டவரே உங்களுக்கு ஒரு டாட்டான்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. என்ன செய்யப்படாது சொல்லுங்க? கேட்கப்படாது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்துல 1 மணி நேரமாவது அமர்ந்து இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சுவிசேஷ புஸ்தகத்துல சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் அதை நம்ம இடத்துல என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்படி நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் திட நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை என்ன செய்வார், ரட்சிப்பார். ரட்சிப்புனா என்ன? விடுதலை. ரட்சிப்புனா என்ன? சுகம். ரட்சிப்புனா என்ன? அற்புதம். ரட்சிப்புனா என்ன? நாம் எதிர்பார்க்கிற, நாம் சிறுமைப்பட்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்குவதுதான் ரட்சிப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிப்பேன். சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். நல்லா கவனிங்க. 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். சொல்லுங்க, கர்த்தருக்காக நான் எப்படி காத்திருந்தேன், பொறுமையோடு என்ன செய்திருந்தேன், காத்திருந்தேன். நீதிமொழியில நம்ம வாசிச்சோம், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இங்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு நான் என்ன செய்கிறேன், பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 57வது சங்கீதம் 3வது வசனம். இதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கைகள் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அவர் அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை விழுங்க பார்க்கிறவன். சொல்லுங்க, என்னைய விழுங்க பார்க்கிறவன், அல்லது என்னை சேதப்படுத்த பார்க்கிறவன், என்னை மேற்கொள்ள பார்க்கிறவன், என்னை அழிக்க நினைக்கிறவன். நம்ம நீதிமொழிகளை வாசிச்சோம், நீ கர்த்தருக்காக காத்திரு, அவர் உன்னை என்ன செய்வார், ரட்சிப்பார். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி. எங்கிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார்?
எங்க இருந்து ஒத்தாசை அனுப்புகிறார்? வெளியில உள்ளவங்க நல்லா என்ன செய்யுங்க, கவனிங்க. அவர் எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அவர் என்னை ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு உதவி எங்க இருந்து வரும் தெரியுமா? பரலோகத்திலிருந்து வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு மனுஷனுடைய உதவியை எதிர்பார்த்தோம்னா அது வருகிறதற்கு காலதாமதமாகும். அது வருகிறதுக்கு என்ன செய்யும்? அல்லது வராமலே போயிடும், அல்லது வராமலே என்ன செஞ்சிடும். எத்தனையோ பேர் தங்களுடைய அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லவா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்க. அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்ப என்னை விழுங்க பார்க்கிறவன், என்னை மேற்கொள்ள பார்க்கிற, யார் நம்மளை விழுங்க பாப்பா? சத்துரு தான் விழுங்க பார்ப்பான். சொல்லுங்களேன், யார் நம்மளை விழுங்க பாப்பா? சத்துரு தான் நம்மளை என்ன செய்வான், விழுங்க பார்ப்பான். அந்த நேரத்துல தேவன் பரலோகத்திலிருந்து, நம்ம நீதி சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவர் நம்ம நம்புறபடியினால நம்முடைய கால்கள் சறுக்குகிற நேரத்துல நம்மளை காப்பாற்றும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யாருக்கு கட்டளையிடுவாரா? யாருக்கு கட்டளையிடுவார் சொல்லுங்க? உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென், அல்லேலூயா. உங்க கால் சறுக்குதா? நம்முடைய கால் சறுக்கி கீழே விழுறது மாதிரி இருக்கா? அப்பான்னு கூப்பிடுங்க, உதவி அங்க இருந்து தப்பாம வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. நம்ம வாசிச்சோம் சங்கீதம் 57:3, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். 1வது வசனம் 57:1 வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வாசிக்க, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. அதே சங்கீதக்காரன் மேல உள்ள வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். எத்தனை தடவை? 2 தடவை. சொல்லுங்க, எத்தனை தடவை? ஒரு தடவை கூப்பிடுறது இல்ல, 2 தடவை. அப்படின்னா ஆபத்து அவ்வளவு நெருக்கமா என்ன செய்கிறது, வருது. சோதனை அவ்வளவு நெருக்கமா என்ன செய்கிறது, வருகிறது. பாடுகள் அவ்வளவு நெருக்கமாய் வருகிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும். என்னது கடந்து போக மட்டும்? விக்கினங்கள், ஆபத்துகள், திடீரென்று ஏற்படுகிற ஆபத்துகள், திடீரென்று ஏற்படுகிற போராட்டங்கள், திடீரென்று ஏற்படுகிற மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள், இவைகள் என்னை விட்டு கடந்து போகும் மட்டும் நான் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு ஒரு சட்டை இருக்கிறது, அது பாதுகாப்பின் சட்டை. சொல்லுங்களேன், அது என்ன சட்டை சொல்லுங்க? பாதுகாப்பின் சட்டை. அந்த சட்டையை மிஞ்சி ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் இந்த சங்கீதம் 57 நம்ம தலைப்புல நம்ம வாசிக்கிறோம், தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் ஏற்படாதபடி பாடின சங்கீதம் தான் இந்த 57வது சங்கீதம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23வது அதிகாரம், 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் எனும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க. இங்க நம்ம சங்கீதம் 57 வாசிச்சோம் இல்லையா, அதனுடைய பின்னணி தான் இந்த 1 சாமுவேல் 23. அதுல 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கடைசி பகுதியில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. தாவீது தன்னுடைய வாழ்நாள்ல அநேக யுத்தங்களை பார்த்த மனிதர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது தன்னுடைய வாழ்நாளில் அநேக போராட்டங்களை அவர் சந்தித்த மனிதர்.
தாவீது தன்னுடைய வாழ்நாள்ல கர்த்தருடைய நாமத்தினால யுத்தங்களை செய்து ஜெயம் எடுத்த ஒரு மனிதர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும், தன்னுடைய எல்லா நெருக்கத்திலும், தன்னுடைய எல்லா இடுக்க நேரத்திலும் கர்த்தர் மேல உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த மனிதர் தான் இந்த தாவீது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தாவீதினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். தாவீதை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நல்லா கவனிங்க. இங்க அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தாவீது தன்னுடைய யுத்தங்களை எல்லாம் செய்து ஒவ்வொரு நாளும் அவன் யுத்தங்களை படிப்பிக்கிற ஒரு மனுஷனா என்ன செய்கிறார் இருக்கிறார். நாட்கள் கடந்து போன பொழுது ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக தாவீது என்ன செய்கிறார் வருகிறார். அங்கே கோலியாத் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், உங்கள யாராவது பெரியவன் இருந்தா என்னிட்ட வந்து என்ன செய்யுங்க, சண்டை போடுங்க. அப்படி ஒருவேளை நான் ஜெயித்துட்டேன்னா நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமைகள். ஒருவேளை நீங்கள் அனுப்புகிற அவன் ஜெயிச்சுட்டா நாங்க எல்லாம் உங்களுக்கு என்னது, அடிமைகள். ஆனா கோலியாத்தினுடைய தோற்றத்தை கண்டு, கோலியாத்தினுடைய பலத்தை கண்டு ஒருவனும் கோலியாத்தோடு எதிர்த்து நிற்க முடியவில்லை. யாரும் என்ன செய்யல, போகல. ஏன்னா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கோலியாத் என்பவன் சிறு வயது முதல் அவன் யுத்த வீரனா இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா தாவீது அதை பார்த்த பொழுது தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது, தாவீதுக்குள்ள ஒரு வெறி வந்தது. என்ன அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் என்னுடைய ஆண்டவரை தூஷிக்கிறதற்கு இவன் யாரு சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவரை தூஷிக்கிறதுக்கு இவன் யாரு, நான் போறேன்னு சொல்லி போய் மேற்கொண்டு கோலியாத்தை என்ன செய்கிறான், மேற்கொள்ளுகிறான். கோலியாத்தினுடைய தலையை வெட்டி என்ன செய்யறான், எடுக்கிறான். நல்லா கவனிங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தின் ராஜாவாகிய சவுல் தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாலை தாவீதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். இப்ப இவர் யாருடைய மருமகனா மாறுறாரு, ராஜாவுடைய மருமகனா. இரண்டாவது, இவருக்கு யுத்தம் செய்யறதுல சாதாரண ஒரு காரியம், யுத்தத்துக்கு போறது வர்றது எல்லாமே இவருக்கு சாதாரணமான காரியம். இப்ப நல்லா கவனிங்க. அங்க இருந்து ஸ்திரீகள் பாட ஆரம்பித்தார்கள். என்ன பாடுனாங்க சொல்லுங்க, ஸ்திரீகள் என்ன பாடினாங்க, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, மறுபடியும் சொல்லுங்களேன், சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. இப்படித்தான் அவங்களும் என்ன செஞ்சாங்க, பாட பாட சவுலுக்குள்ள என்ன உண்டாயிருச்சு, வெறி உண்டாயிருச்சு. என்ன உண்டாயிருச்சு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஆண்களுக்கு வெறி உண்டாகிறதுக்கு காரணமே பெண்களுடைய பாட்டு தானா. எத்தனை பேருக்கு புரியுது? தூங்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாது, தூங்காதவங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன செய்யறது சொல்லுங்க, கணவர்கிட்ட போய் காதுல போய் என்ன செய்வாங்க, பாட்டா பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்க, குடும்பத்துல அது இல்லை இது இல்லை, ஏங்க நீங்க கேட்கல, ஏன் நீங்க அதை செய்யல, ஏன் நீங்க இங்க போகல, ஏன் நீங்க அங்க வரல, புளி இல்லை மசாலா இல்லை அது இல்லை இது இல்லை, டெய்லி குறையா பாட பாட அந்த மனுஷன் வேதனைப்பட்டு வெறியாயி என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க, கிளம்பி அடிச்சு போய் என்ன செஞ்சிருவான். அதனால தயவு செய்து உங்க வீட்டுல கணவர்கிட்ட போய் காதுல குறையா பாடாதீங்க, குறையா என்ன செய்யாதீங்க, பாடாதீங்க, நிறைவா பாடுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவா நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இது சவுலுக்குள்ள ஒரு வெறியை கொண்டு வந்து தாவீதை எப்படியாவது கொலை செய்தே ஆக வேண்டும் என்கிறவனாய் ஒவ்வொரு நாளும் தாவீதை அவன் வனாந்தரங்களிலும் எல்லா இடங்களிலும் தேடி தெரிகிறான். தாவீது ஒவ்வொரு நாளும் சவுலுக்கு முன்பாக மறைந்து 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 என்ன செய்து கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த 14வது வசனம் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்களே. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைங்களை நம்மளை ஒரு நாளும் சத்துரு சேதப்படுத்துவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அது நம்மளை தேடுவான். சத்துரு நம்மளை என்ன செய்வான் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சத்துரு உங்களை தேடுவான் ஆனா உங்களை காண மாட்டான். சொல்லுங்க, எழுப்பி சொல்லுங்க, சத்துரு உங்களை தேடுவான் ஆனா உங்களை காண மாட்டான். சரி, ஏன் இதை சொன்ன, ஏன் இதை சொன்ன, அங்க தாவீத அவன் சத்துருவாகிய சவுல் தினந்தோறும் என்ன செய்யறான், தேடுறான். எதற்காக? கொலை செய்வதற்காக. ஆனால் தேவன் அவன் கண்டுபிடிப்பதற்கு ஒரு நாளும் அனுமதிக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரு சம்பவம் நடக்குது. எடுத்துக்கொள்ளுங்கள் 23வது அதிகாரம் 25வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 25வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் நீங்க வாசிங்க.
சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையின் மேலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷருக்கும் மலையில் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவர் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க, இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. சவுலுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருதுன்னா, தாவீது எங்களிடத்துல ஒளிஞ்சிருக்கிறாயா அப்படின்னு வரும் பொழுது, மாகோன் வனாந்தரத்துல இருக்கிறான்னு வரும் பொழுது, இப்ப திட்டமும் தெளிவுமாய் வந்துருச்சு. தாவீது இந்த இடத்துலதான் என்ன செய்கிறான், இருக்கிறான். நம்ம போனா அவனை என்ன செஞ்சிடலாம், கொன்றலாம். சொல்லுங்க, நம்ம போனா அவனை என்ன செஞ்சிடலாம், கொன்றலான்னு சொல்லி சவுலும் அவன் படை வீரர்களும் அவனை துரத்தி கொண்டு வருகிறார்கள். 26வது வசனம் தானே அங்க நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். என்ன செய்தார்கள் சொல்லுங்க. இப்ப ஒருத்தர் இன்னும் 5 நிமிஷத்துல என்ன செய்ய போறாங்க, பார்க்க போறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல என்ன செய்ய போறாங்க, மலையை சுத்தி இவன் கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், வந்துகிட்டு இருக்கான் சவுல். தாவீதும் அவன் மனுஷரும் மலையை சுத்தி இவங்க கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல 2 பேரும் நேருக்கு நேரம் என்ன செய்ய போறாங்க, சந்திக்க போறாங்க. தாவீதோட இருந்தது வெறும் 300 பேர். தாவீதோட இருந்தது வெறும் 300 பேர். வேதம் சொல்லுகிறது அவர்கள் பலத்த பராக்கிரமசாலிகள். எப்ப கடைசியில். ஆனா அதற்கு முன்பாக அவங்க யாரு தெரியுமா, கடன்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, ஜனங்களால துரத்தப்பட்டவங்க. இப்படி ஒரு 300 பேர் தாவீதோட என்ன செஞ்சா, கூலிப்படம் மாதிரி சேர்ந்துருந்தான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த 300 பேர் பெருசா, சவுலோடு இருக்கிற அந்த ராணுவம் பெருசா? எது பெருசு? ராணுவம் தான் பெருசு. எது பெருசு சொல்லுங்க. ஆனா தாவீதுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாரிலும் பெரியவர் என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற சகலவற்றிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவர். நீங்க உங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் செய்யுங்கப்பா எனக்காக அப்படின்னு சொல்லுங்க, அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க எழுந்தருளி எனக்காக நியாயம் செய்யுங்கன்னு சொல்லுங்க, அவர் உங்களுக்காக எழுந்தருளி அவர் உங்களுக்காக நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க நம்ம வாசிக்கிறோம் 26வது வசனத்துல, அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது. சொல்லுங்க, யாருக்கு? சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது, அவசரப்படும் பொழுது, எப்படியாவது சவுல்கிட்ட இருந்து தப்பி போகணும்னு அவன் முயற்சி செய்யும் பொழுது, வேதம் சொல்லுகிறது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார். என்ன செய்தார்கள்? வளைந்து கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். நல்லா கவனிங்க, இங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. தாவீதை பிடிக்கத்தக்கதாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? வளைந்து கொண்டார்கள். இன்னும் சில நிமிடத்துல தாவீது பிடிக்கப்பட போகிறார், அல்லது சவுலினுடைய கையினால் கொலை செய்யப்பட போகிறார். இப்ப சங்கீதம் 57வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா, முதல் வசனத்துல, எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் பாருங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல தன்னுடைய உயிர் போய்விடும். அப்பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க. ஆபத்து என்னை விட்டு கடந்து போகிற வரைக்கும், விக்கினங்கள் என்னை விட்டு கடந்து போகிற வரைக்கும் நான் உங்க செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப நம்ம நீதிமொழிகள்ல வாசிச்சோம், நீ கர்த்தருக்கு காத்திரு, தீமைக்கு சரி கட்டுவேன் நீ என்ன செய்யாத, சொல்லாத. உன்னோட சண்டைக்கு வர்றவனோட நீ எதிர்த்து நின்று என்ன செய்யாத. இதெல்லாம் உங்களுக்கு தான். எதிர்த்து நின்று என்ன செய்யாத, சண்டை போட மாட்டேன்னு சொல்லுங்களேன். என்னோட சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, 2 பேருமே சொல்லுங்க. 2 இல்லாம பெருசா பார்ப்பாங்க. 2 பேரும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இனிமே நீங்க பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடாதீங்க.
இதுதான் பாஸ்டர் கொஞ்சம் கஷ்டம். சரி, அப்ப இன்னொன்னு சொல்லுவோம், இனிமே நீங்க கையோட கூடாது பிடிங்க, இனிமே நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்களோட சண்டை போடாதீங்க. ஐயோ இது ரொம்ப பெரிய கஷ்டமே அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்துல பிடிச்சி சொல்லுங்க, இனிமே சண்டையே போடாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் மனதுல எழுதி வச்சிருக்கிறீங்க, இனி நான் வாய் சண்டை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, கை சண்டை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. தேவன் ஒருவரே நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் 3வது வசனம் 57:3 போடுங்க. சங்கீதம் 57:3 போடுங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி. எங்க இருந்து ஒத்தாசை அனுப்புகிறார்? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அவர் என்னை ரட்சிப்பார். தாவீதை ரட்சிக்கிறதற்கு உதவி வந்துச்சா இல்லையா? சவுலுக்கு ஒரு செய்தி வருகிறது, பெலிஸ்தியர்கள் நம்முடைய தேசத்தின் மேல் வந்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்களேன், நம்மளை விழுங்க பார்க்கிறவன் நம்மளை விழுங்க பார்க்கையில அவர் நம்மளை ரட்சிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா கடைசி நேரம் வரைக்கும் ஆண்டவர் கொஞ்சம் அப்படியே என்ன செய்வார், கொஞ்சம் ஒரு தாமதமா இருக்கும். அதுக்காக நீங்க நினைச்சிடக்கூடாது, ஆண்டவர் பார்க்கவே இல்லை, ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, ஆண்டவருக்கு அது இல்லை இது இல்லை நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்காரல, நீங்க ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யல, உட்காரல. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து பாருங்க, அவர் நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து இரண்டாவதாக, நான் ஏன் ஆண்டவருக்கு காத்திருக்கணும், அல்லது ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் நம்ம ஏற்கனவே வாசிச்ச அதே பகுதி. சங்கீதத்தின் புஸ்தகம் 40:1-2 வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி, என் கால்களை அவர் கன்மலையின் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி 3வது வசனம், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, நான் ஏன் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும்னா, அவர்தான் என்னை உயர்த்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஐயோ என் வாழ்க்கையில என்ன இல்லை சொல்லுங்க, உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில நான் விரும்புற ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில நான் அதிகமா வேலை செய்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில மேன்மையே இல்லை. நல்லா கவனிங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. தேவ சமூகத்துல என்ன செய்யுங்க, காத்துருங்க, அவர் நம்மளை உயர்த்துவார். 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அந்த வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, அடங்கி இருங்க. அவர் உங்களை உயர்த்துற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு நேரத்தை என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதுவே இரட்சணிய நாள். இதுவே என்ன நாளா? அந்த நாள் இந்த நாளாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். யாருக்கு தெரியும்? தேவன் நம்மளை உயர்த்துகிற ஒரு நாள், உயர்த்துகிற ஒரு நேரத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்ல. பொறுத்து இருக்கிறது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கால தாமதமா ஆகும், ஏதோ லேட் ஆகுறது போல இருக்கும். ஆனா பயப்படாதீங்க, தேவன் நம்மளை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு நபரை குறிச்சுதான்
நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது யோசேப்பை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போறோம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு மனுஷன். தன்னுடைய சகோதரராலே அவன் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து. தன்னுடைய வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். தன்னுடைய சகோதரராலே மிகவும் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த யோசேப்பு. எல்லாரும் இங்க கவனிங்க, கொஞ்சம் லேட் ஆகட்டும், எல்லாரும் இங்க கவனிங்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரரால் என்ன செய்யப்பட்டவர், வெறுக்கப்பட்டவர். யோசேப்பு எகிப்திற்கு போகிறவர்களிடத்துல விற்கப்பட்டு அவன் எகிப்தில போத்திபார் என்னும் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டுல அவர் வேலை செய்த ஒரு மனிதர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கே அவர் வேலை செய்யும் பொழுது அங்கே அவருக்கு சில உயர்வுகள் என்ன செய்தது, கிடைத்தது. போத்திபாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் யோசேப்பினிடத்துல எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யல, கணக்கு கேட்கல. அந்த அளவுக்கு யோசேப்பு உண்மை உள்ளவராய் இருந்ததுனால வீட்டுல அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைச்சது. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பினிடத்துல தவறாய் நடக்க முயற்சிக்கும் பொழுது யோசேப்பு அதை வேண்டாம் என்று தடுத்து ஓடினபடியினால், தன்னுடைய வஸ்திரத்தை அவள் பிடித்து வைத்திருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு மீண்டுமாய் சிறைச்சாலையில் என்ன செய்யப்பட்டார், போடப்பட்டார். நல்லா கவனிங்க. தன்னுடைய சகோதரர்களால வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் போத்திபாருடைய அரண்மனையில கொஞ்சம் உயர்வு வருது, போத்திபாருடைய வீட்டுல நினைக்கும் பொழுது மறுபடியும் சிறைச்சாலையில போடப்பட்ட ஒரு மனுஷன் நீண்ட நாட்கள் என்ன செய்கிறது, சில வருடங்கள் என்ன செய்கிறது, கடந்து போறது. நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பு சிறு வயதா இருக்கும் பொழுதே ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தார். என்ன தரிசனம் தெரியுமா? என்ன தரிசனம் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன தரிசனம்? யோசேப்பு தான் இப்ப நீங்க சொல்லிதான் யோசேப்பே எங்களுக்கு தெரியும்னு சொல்லிடக்கூடாது. என்ன தரிசனத்தை? 2 தரிசனத்தை கொடுத்திருந்தார். 12 அந்த புல்கட்டுகள் இவனுடைய புல்கட்டுகளை வணங்குகிறதாக தரிசனத்தை கொடுத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த யோசேப்பை வணங்குவதாக ஒரு தரிசனத்தை என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். நல்லா கவனிங்க. இப்ப இதை சகோதரர்களுக்கு சொன்ன பொழுது சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். அவங்க சொன்னாங்க, அது எப்படி, நாங்கள்லாம் உன்னை வணங்குவோன்னு நீ என்ன செஞ்சியோ நினைச்சியோ, அப்படி வரும்னு நீ என்ன செய்யறியோ விரும்புறியோ, அப்படி ஒண்ணுதான் உன் வாழ்க்கையில நடந்துருமோ, பார்க்கலாம். என்ன செய்யலாம்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு இலக்கை வச்சிருக்கிறார், ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறார். அந்த ஏற்ற காலத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி சத்துருக்களும் நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களும் நம்மை பரியாசம் பண்ணத்தான் செய்வாங்க. நம்மளை வார்த்தைகளால வேதனைப்படுத்ததான் செய்வாங்க, நம்மளை காயப்படுத்ததான் செய்வாங்க. அதை ஒரு பொருட்டாக நாம் எண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏற்ற காலம் வரும் பொழுது தேவன் உயர்த்துவார். ராமன் சொல்லுங்க. இது யோசேப்பினுடைய மனதுல ஓடிக்கொண்டே இருந்திருக்கும் இல்லையா? சிறைச்சாலையில இருக்கும் போது அண்ணன்மார் எல்லாம் சேர்ந்து குழியில போடும் பொழுது அவனுடைய இருதயத்துல இந்த தரிசனங்கள்லாம் ஓடி இருக்குமே, ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தை கொடுத்தாரு, என்னை உயர்த்துவேன் சொப்பனத்தை கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதிப்பேன் சொப்பனத்தை கொடுத்தாரு, எல்லாரும் என்னை வணங்குவார்கள் என்று சொப்பனத்தை கொடுத்தாரு, அப்படிலாம் அவன் மனசுல ஓடி இருக்கும். ஆனா அதற்கான எந்த அறிகுறியுமே என்ன செய்யல, இல்லை. அதற்கான எந்த அறிகுறியுமே. ஒருவேளை அவன் போத்திபாருடைய வீட்டுல இருக்கும்போது நினைச்சிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த சொப்பனம் இதுதானோன்னு கூட நினைச்சிருக்கலாம். அடுத்த நிமிஷம் எங்க போயிட்டாரு, சிறைச்சாலைக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. பாருங்க, அவ்வளவாய் அவன் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் அவன் கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கையை விட்டு யோசேப்பு ஒரு நாள் விலகவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு வேதத்துல மிக சிறந்த பரிசுத்தமான ஒரு மனிதர். வேதத்துல குற்றமே இல்லாத மனுஷங்க 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருவர் இந்த யோசேப்பு. நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த 40வது அதிகாரத்துல இந்த சில வசனங்களுக்கு கூட நம்ம வாசிக்கலாமா? 41வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பார். நல்லா கவனிங்களேன். இது யாரை குறித்து யார் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? யோசேப்பை பார்த்து அந்த தேசத்தை ஆளுகிற பார்வோன் சொல்லுகிறார், நீ என் தேசத்திற்கு எப்படி இருப்ப, என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப. இதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு? சிறைச்சாலையில. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் என்ன செய்யல, நிறைவேறல. ஆண்டவர் கொடுத்த நம் தீர்க்க தரிசனம் நிறைவேறல. அதற்கு பல காலங்கள் கடந்து போக வேண்டி இருந்தது.
நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஏன் ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கணும் அப்படின்னா, நம்மளை உயர்த்துறது அவருடைய கரத்துலதான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப யோசேப்பை உயர்த்துறது யாருன்னா கர்த்தரே உயர்த்துறார். ஆனா அதற்கு சில ஆண்டுகள் தேவைப்பட்டது. சில ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டது? அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ அல்லது சில நாட்களாக கூட இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துல காத்திருங்கள். காத்திருக்குதல், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறத ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க இப்ப அங்க இருந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. சொப்பனத்து நிமித்தம் கலங்கினவனாய் சாஸ்திரிகளை கூப்பிடுறான், மந்திரவாதிகளை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னா ஒருவனாலும் அர்த்தம் சொல்ல முடியல. இப்பதான் ஒருத்தனுக்கு ஞானம் உதயமாகிறது. சுயம்பே ஆகிக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் ஒரு எண்ணம் வருது. நாங்க சிறைச்சாலையில இருக்கும் பொழுது யோசேப்புன்னு ஒருத்தரை பார்த்தோம். அவர் நான் கண்ட சொப்பனத்துக்கு அவர் தான் என்ன செஞ்சாரு, அர்த்தம் சொன்னாரு. சொன்ன பொழுது அவனை கூப்பிடியான்னு சொன்னா, இப்ப ஒருத்தன் சிறைச்சாலையில அலங்கோலமாய் வஸ்திரம் இல்லாதவனாய் தலையெல்லாம் முடியெல்லாம் வளர்ந்தவனாய் சேரிலும் சகதியிலும் கிடந்தவனாய் ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருகிறார்கள். அவன் தான் யோசேப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது அவனை குளிப்பாட்டி அவனுடைய முடிகள் எல்லாம் வெட்டி அவனை அழகுபடுத்தி, ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நிறுத்தணும்ல. அப்ப அலங்கோலமா இருக்கக்கூடாதுல, அவனை சரி செய்து அவனை ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டினா ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்றான், ராஜா சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தையும் சொல்லுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறதுக்கு எத்தனை ஆண்டுகள்? திட்டக்கிட்ட 17 வருஷம் இருக்கும்னு சிலர் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அத்தனை ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காலங்கள் தேவைப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாருங்க, சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைங்க தவறான முடிவை என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. பெற்றோராகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை ஏற்படுத்தி கொடுக்க என்ன செஞ்சிருப்பீங்க, விரும்பி இருப்பீங்க. ஆனா பிள்ளைங்க அதுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, அவங்களாவே தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சிருவாங்க, ஏற்படுத்திடுவாங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அதிகமா என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, கெடுத்துறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய எதிர்காலத்தை, பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, ஆண்டவர் நமக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னா அது சிறப்பானதா தான் இருக்கும். நீங்களா ஒண்ணு தேர்ந்தெடுத்தா அது கழுத மாதிரி தான் இருக்கும். எப்படித்தான் இருக்கும் சொல்லுங்க? கழுத மாதிரி வேணுமா இல்ல கலையா இருக்கிறது வேணுமான்னு உங்க கையில தான் இருக்கு. யார் கையில இருக்கு? நீங்க இங்கிட்டு நீட்டு சொல்லாதீங்க, எங்கிட்டு தான். 2 பேர் கையிலே என்ன செய்யுது, இருக்குது. அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப இந்த யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னபடியினால இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு யோசனை வருது. சரி, இவனையே நம்ம தேசத்துல என்ன செஞ்சிருவோம், அதிகாரி ஆக்கிறோம். இப்பதான் நம்ம வாசிச்சோம் 41வது அதிகாரம் தானே. அதுல எத்தனாவது வசனம் சொன்ன? 40. அந்த வசனத்தை வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு நீ அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்குங்க. நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி இவன் எங்க இருந்தான்? சிறைச்சாலையில. யாரோ ஒருவருடைய வார்த்தையை கேட்டு இவன் குனிஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா இப்ப ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, கிட்டத்தட்ட 17 வருஷம் சொன்னேன் பாத்தீங்களா, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆண்டவர் உயர்த்தும் பொழுது இவனுக்கு, யோசேப்புக்கு யாரெல்லாம் கட்டளை போட்டார்களோ அவர்கள் எல்லாரும் யோசேப்பின் கட்டளையின்படிதான் நடந்தாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்துற உயர்வு அப்படித்தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து 42வது வசனம் வாசிங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து. நல்லா கவனிங்க. இங்கே நம்ம வாசிக்கிறோம், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையில போடுவித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏதாவது அதிகாரம் இருந்துச்சா? ஒரு அதிகாரம் கிடையாது. ஒரு அதிகாரமும். சிறைச்சாலை தலைவன் என்ன சொல்லுகிறானோ அதை செய்யறது தான் யோசேப்பினுடைய வேலை. ஆனா இப்ப அப்படி இல்லை. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இந்த முத்திரை மோதிரத்தை தரித்தவனாய், மெல்லிய வஸ்திரம் தரித்தவனாய், இதுவரைக்கும் சிறைச்சாலையில வஸ்திரம் உடுத்தினாரா உடுத்தலையோ நமக்கு தெரியாது. ஆனா இப்பொழுது அழகிய மெல்லிய வஸ்திரம் தரித்தவனாய் ஆண்டவர் அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்க
44வது வசனத்தை கூட வாசிங்க. 44. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, சிறைச்சாலையில அடிமைத்தனத்துல இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது சொல்லுகிறார், இந்த யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். நீங்கெல்லாம் நல்லா படிங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு படிங்கன்னு சொன்னாலே நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. படிங்கன்னு சொன்னாலே நம்மளை என்ன செய்ய மாட்டேங்குது. நல்லா படிப்பான்னு சொன்னா நம்மளை கண்டாலே எடுத்து ஒளியிறான். ஏன் ஒளியிறான்னு அவனுக்கு தெரியல, ஏன் தேடுறோம்னு நமக்கு என்ன செய்யல. படிடான்னு சொன்னாலே பதறிடுறான். அப்படி இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா படிச்சு அந்த காரியங்கள் எல்லாம் செய்து எல்லா காரியத்துல சிறப்பா செஞ்சீங்கன்னா தேவன் ஏற்ற காலத்திலே அவர் நம்மளை உயர்த்துவார். ஆமென் அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வேதத்துல வாசிச்சோம் இல்லையா, 1 பேதுருல, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்க. ஆமென் அல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அங்கே சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. 45வது வசனத்தை வாசிங்க. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கின்ற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய அஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். நல்லா கவனிங்க. இவருக்கு யாருங்க பொண்ணு கொடுக்க முன் வந்திருப்பா சிறைச்சாலையில் இருக்கும்போது? அதுதான் இவனுடைய நிலைமை. ஆனா இப்ப பாருங்களேன், ஒரு பெரிய இடத்துல இருந்து அங்க இருந்த ஆசாரியனுடைய குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை யோசேப்புக்கு மனைவியாக கொடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளோ உயர்வுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் ஒருவரே காரணம். ஆனா இதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? சோதனை இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, சில ஆண்டுகள் என்ன செய்தது, கடந்து போனது. ஆனால் தேவன் ஒரு உயர்வை வச்சிருந்தார். ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொன்னா நிச்சயமா உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன நான் உயர்த்தப்படலையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இன்னையில இருந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. இன்னையில இருந்து ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவரே என்னை நீங்க உயர்த்துனுங்கப்பா. நீங்க யோசேப்பை எப்படி உயர்த்துனீங்களோ என்னைய அப்படியே என்ன செய்யுங்க, உயர்த்துங்க. தாவீதை எப்படி பாதுகாத்தீங்களோ அப்படியே என்னைய பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம் நம்ம தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது காரியம், ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம். ஒரு 5 நிமிஷம் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம். அதுல சில வசனங்களை நம்ம 31வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சத்தம் எல்லாம் இன்னும் அதிகமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே 3வது, இங்கே பக்தன் சொல்லும் பொழுது, ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள், எழும்புவார்கள். சொல்லுங்க, அவர்கள் என்ன செய்வார்கள், எழும்புவார். நல்லா கவனிங்க. 3வது, நம்ம ஏன் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும்னா அவர் தான் நம்மளை பலப்படுத்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும்? அவர் தான் நம்மளை என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். 2வது, நான் ஏன் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் என்னை என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். தனத்த பாயிண்ட் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. 2வது, அவர் தான் நம்மளை என்ன செய்ய முடியும். 3வது, நான் ஏன் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும்னா அவர் தான் என்னை பலப்படுத்த முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மள அநேகர் கூலி வேலை பார்க்குறவங்க தான். நம்மள அநேகர் என்ன வேலை பார்க்குறவங்க தான், கூலி வேலை பார்க்குறவங்க தான், விவசாய வேலை பார்க்குறவங்க தான், கம்மா வெட்ட போறவங்க தான், விறகு வெட்ட போறவங்க தான். நம்ம அப்படி அரசாங்க வேலையை செய்யறவங்க ரொம்ப கம்மி தான். அப்ப நமக்கு என்ன தேவை, பலன் தேவை. சொல்லுங்க, நமக்கு என்ன தேவை,
பலன் தேவை. அந்த பலத்தை ஆண்டவர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய பலன் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமா இருக்கும். பக்கத்துல உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க, அது பயங்கரமா இருக்கும். சிம்சோன் ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். நியாயாதிபதிகள், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், என்ன செய்யுங்க, இந்த ஒரு விசை என்னை என்ன செய்யுங்க. ஆண்டவர் பலப்படுத்தினார் பாருங்க. ஆண்டவருடைய ஆவி சிம்சோனுக்குள்ள வந்துச்சு பாருங்களேன். சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது கொண்டவங்களை விட சிம்சோன் சாகும் போது அவனோடு கொண்டு போட்டவங்க அதிகமான பேரா இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் நம்ம ஆண்டவர். ஒரு விஷயம் நம்மளை பலப்படுத்தினா போதும், நம்ம ஆண்டவருக்காக எதையும் செய்ய நம்மளால முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு அவருடைய பலன் அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, இன்னைக்கு நம்மள அநேக பேருக்கு என்ன செய்ய முடியல, 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியல, அவ்வளவு பலவீனம். ஆனா ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திட்டாருன்னு வைங்களேன், ஒரு நாள் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, 40 நாட்கள் எலியா தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையினால, தேவன் கொடுத்த போஜனத்தினால அவன் நடந்து சென்றான். எத்தனை நாளா? 40 நாள் என்ன செய்கிறான்? கடந்து போகிறான். என்ன காரணம்? தேவன் பலப்படுத்தினதுனால. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தினா அது நமக்கு ஒரு மகிமையா இருக்கும். அது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையா இருக்கும். நம்ம மனுஷங்களாகிய நாம பலவீனமானவங்க தான், ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பலமுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பலமுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பலவீனரை தாங்குகிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பலமுள்ளவர்களுக்கு, பலவீனர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். எளியவனுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பலவீனமா இருக்கிறீங்க? பலவீனமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க பலவீனத்தை இன்னைக்கு மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே மாற்றுவார். இன்னைக்கு நான் சரீர பிரகாரமான பலத்தை நான் என்ன செஞ்சேன் இவ்வளவு நேரம் சொன்னேன். ஆனா இன்னும் ஒரு பலன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பலன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது என்ன பலன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய பலன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 84:4-5 வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள். 5வது வசனம் வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. யார்கிட்ட பலன் கொள்ற மனுஷங்க பாக்கியவான்க? கர்த்தர்ல பலன். நல்ல சாப்பிட்டு அந்த பலனை சொல்லல, ஆண்டவருக்குள்ள வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுது இல்லையா, இந்த பலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பலன் கிடைச்சாலே போதும், சரீர பலன் தானாகவே வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் என்ன செய்வாங்களா? பலத்தின் மேல பலன் அடைவார்கள். 7வது வசனமா அதை வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து. நல்லா கவனிங்க. கொஞ்சம் பலன் இல்லைங்க, இந்த வேதத்தை வாசிக்க நேசிக்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைவார்கள். சொல்லுங்க, பக்கத்துல உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க, அவர்கள் என்ன செய்வார்களா? பலத்தின் மேல பலன் அடைவார்கள். ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். நான் அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. லூக்கா 24வது அதிகாரம். நான் ஆவிக்குரிய பலத்தை குறித்து சில நிமிஷங்கள் நான் பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தரித்திருங்கள் என்றால். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பலன் எங்க இருந்து வருது சொல்லுங்க? உன்னதத்திலிருந்து. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இங்க கவனிங்க. நீங்க இங்க டிவியை பாருங்க. இதுக்கு மேல பரட்ட வேணாம், டயம் இல்லை. டிவியை பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்திலே தரித்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க ஏசப்பா எதை குறித்து சொல்லுகிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் எப்படி அவர் சொல்லுகிறார்னா, அது உன்னதத்திலிருந்து நமக்கு வருகிற பலன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நீங்க பாவத்தை ஜெயிக்கணுமா? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவசியம். எதை ஜெயிக்கிறதற்கு?
இன்னைக்கு அநேக பேர் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. சபையை விட்டு வெளியே போன உடனே உலகத்தாரை போல வாழ்கிற மனுஷங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. சபைக்கு வந்த உடனே ரொம்ப பரிசுத்தமா காட்டிக்கிறவங்களும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்படி நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தோட போராட முடியலையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை எனக்கு தாங்கப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் இருங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்க நேரம் இல்லாதனால நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 1-2 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் எருசலேம் நகரத்துல காத்திருந்தார்கள். யார் காத்திருந்தாங்க? சீசர்கள் என்ன செய்திருந்தாங்க? காத்திருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது 2வது அதிகாரம் தானே, 2வது அதிகாரம் தானே, அதை வாசிச்சிடலாமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நம்ம வாசிச்சோம் இல்லையா, லூக்கால வாசிச்சோம் இல்லையா, 24ல ஏசப்பா சொல்றாங்க, நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால தரிப்பிக்கப்படும் வரைக்கும், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அவர்கள் எருசலேம் நகரத்துல காத்திருக்கும் பொழுது அந்த பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாக புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்களை அவர் நிரப்ப ஆரம்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 2வது அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அங்கே வசனம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த பலத்திற்காக காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த பலத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலன் அவர்கள் மேல முத்திரிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 4வது வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. நான் ஏன் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும், நான் ஏன் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் பலவீனம் மாற வேண்டுமா? நமக்கு உதவி செய்கிற வேதம் சொல்லுகிறது, அந்தபடி நம்முடைய பலவீனத்துல உதவி செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மளோட என்ன செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமுச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், அவரை நீங்க துதிச்சு பாருங்களேன். சோர்வா இருக்கா, பலவீனமா இருக்கா, அசதியா இருக்கா, வியாதியா இருக்கா, சோர்ந்து போய் படுக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிச்சு பாருங்க, ஒரு உன்னத பலன் நம்மளை ஆட்கொண்டு விடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதி வந்துருச்சு பிரதர், அது வந்துருச்சு பிரதர், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், அப்படிலாம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி பாருங்க, ஆவியில ஜெபம் பண்ணி பாருங்க, ஆவியில அனல் உள்ளவர்களா இருந்து பாருங்க, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போய்விடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அப்போஸ்தலர்கள் ஒரு காலத்துல பயந்தவர்கள் தான், ஆனா இப்பொழுது எழும்பி பிரசங்கிக்கிறார் பாருங்க. பேதுரு, இவர் சிலுவையில இயேசுவானவர் அடிக்கப்பட்ட பொழுது இயேசுவை 3 முறை மறுதலித்த ஒரு மனுஷன். யார்? இந்த பேதுரு. எத்தனை முறை? 3 முறை. எத்தனை முறை சொல்லுங்க? 3 முறை மறுதலித்து இந்த ஆண்டவர் வேண்டான்னு சபிக்கவும் சத்தியம் பண்ண ஒரு மனுஷன் இப்ப பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த பலத்துல எழுப்பி பிரசங்கிக்கிறார். முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பனா அந்த எருசலேம் சபை எவ்வளவு பெருசா என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெறல அப்படின்னா இன்னைக்கு முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். 3 காரியங்கள். நான் ஏன் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும்? அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை பலப்படுத்துவார். அது என்ன பலன்? பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலன்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நாம் வழி தவறி போகிறதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் நம்மை எச்சரித்து கொண்டே இருப்பார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, என்னை பலமுள்ள மனுஷனா மாற்றுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, கண்களை மூடி கேளுங்க. என்னை பலமுள்ள மனுஷனா மாத்துங்கப்பா. இந்த உலகத்துல எனக்கு பலவீனம் இருக்குப்பா, இந்த உலகத்துல எனக்கு போராட்டம் இருக்குப்பா, இந்த உலகத்துல எனக்கு சோதனை இருக்குப்பா. இவைகளை மேற்கொள்ளுவதற்கு, இவைகளை நான் ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே உங்க பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாமத்தினால் ஆண்டவரே, மகா பெரிய தேவனே, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, சிறகடித்து உயர எழும்புவார்கள் என்று சொன்னது போல நாங்கள் உமக்கு காத்திருக்கிற உங்க பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது, குறிப்பாக 1 மணி நேரம் ஒதுக்கி உங்க பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இறுதியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறனால ஒரு ரட்சிப்பு நிச்சயம் ஆண்டவரே. நீங்க ரட்சிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓ ரே கமாரா மதுரபர சந்தர ஆண்டவருடைய நாமத்தினால ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படி ஆவியில சரீரத்துல எல்லா விதத்திலையும் உங்க பிள்ளைகள் பலன் அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற சோதனைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, பெந்தெகோஸ்து நாள் உங்க பாதத்துல காத்திருந்தவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நீங்க நிரப்புனீங்களே அப்பா. அவர்களுக்கு வேண்டிய வெற்றியை கொடுத்தீங்களே ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்க அவங்களை நீங்க நிரப்புனது போல உம்முடைய சபையில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்திலிருந்து உங்க பிள்ளைகள் போகும்போது மன நிறைவோடு கர்த்தருடைய இரக்கத்தோடு உங்க பிள்ளைகளை போக வேண்டுமே அதுக்கு ஆண்டவரே. வெறுமையாக யாரும் போகக்கூடாது. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.